புஷ்பங்கள்ல மல்லிகைப்பூ சிறந்தது, புருஷங்கள்ல விஷ்ணு சிறந்தவர், பெண்கள்ல ரம்பை சிறந்தவர். அது மாதிரி நகரங்களிலே உலகத்திலே சிறந்த நகரம் காஞ்சி நகரம். இந்த காலத்திலேயே பல்கலைக்கழகத்துல இருந்த நம்முடைய நகரத்துல செஸ்ஸையும் நம்ம டாப்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம செஸ்ஸுக்கு டெவலப் பண்றதுக்காக ஒவ்வொரு அகாடமியும் நிறைய ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது ரொம்ப நாளா இருக்குதுதான் நம்ம காந்தி செஸ் அகாடமி. இந்த காந்தி செஸ் அகாடமிக்கு ரொம்ப வருஷமா நம்ம டோர்னமெண்ட் நல்லா நடத்தி பிள்ளைங்களுக்குலாம் வந்து இந்த செஸ்ஸை பத்தி ஒரு சொல்லி, ஏன்னா செஸ் அப்படிங்கிறது வந்து மைண்ட் ஃபோக்கஸிங் கேம். நாளைக்கு ஏதாவது ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் உங்க லைஃப்ல வருதுன்னா அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். அப்போ அதுக்கான பிராக்டிஸை யாரும் கொடுக்குறா அப்படின்னா செஸ் தான் கொடுக்குது. ஸோ செஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட டிட்டர்மினேஷன், உங்களோட டெசிஷன் மேக்கிங் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆட்டோமேட்டிக்கா அது வர்றதுனால நீங்க லைஃப்ல நல்லா ஷைன் ஆவீங்க. நம்ம டோர்னமெண்ட்ல ஆண்டவங்க நிறைய பேர் டாக்டர்ஸா இருக்காங்க, இன்னைக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி சட்டத்துறையில போனவங்க இருக்காங்க. அதனால அந்த ஷார்ப் மைண்ட் வர்றதுக்கு ஃபண்டமெண்டலா இந்த கேம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நம்ம ஆண்டிபட்டல் இந்த செஸ்ஸை டெவலப் பண்ணணும்னா தொடர்ந்து நாம வந்து இந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடத்திட்டு வரோம். அது வரைக்கும் பிஆர் கணேசன் அவருடைய 16வது நினைவு சதுரங்க போட்டி தான் இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறது. அதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதுல நீங்க வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒத்துழைப்பு தான் எவ்வளவு நீங்க சைலண்டா இருந்து எவ்வளவு பர்ஃபெக்டா இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ அது அடுத்தடுத்த வரக்கூடிய தலைமுறையில் இருக்க செஸ் பிளேயர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது தொடர்ந்து வரணும்னா நீங்க பார்ட்டிசிபேஷன்ஸ் நல்லா இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து ஆர்பிட்டல் சொல்றது அக்செப்ட் பண்ணணும், ஆர்கியூ எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க வந்து நம்ம செஸ் லேர்ன் பண்ண வரோம், நம்மளோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டலா நம்மளோட டிசிப்ளின்லாம் டெவலப் பண்ணாதான் ஒரு ஃபிடே ரேட்டிங் டோர்னமெண்ட் போகும்போது நாம வந்து அந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணி முன்னுக்கு வர முடியும். ஸோ அதுக்கான ஒரு பயிற்சி களமாக தான் நாங்கள் காஞ்சிபுரத்தில் இந்த டோர்னமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பங்கேற்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் வணங்கி வரவேற்கின்றோம். எங்களுடைய இந்த டோர்னமெண்ட் நாங்கள் வந்து இந்த ராஜேஸ்வரி காலத்தில் நிறைய ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 6 டோர்னமெண்ட்ல இருந்து 10 டோர்னமெண்ட் வரைக்கும் நடத்துவோம். நீங்க அதெல்லாம் கலந்துக்க உங்களோட ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த வகையில இன்னைக்கு வந்து கலந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். அடுத்தடுத்து வரக்கூடிய டோர்னமெண்ட்ல நாங்க வந்து இப்ப வாங்கின லெவலை விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி மைண்ட்ல வச்சுக்கிட்டு வெல் பிராக்டிஸ் பண்ணுங்க. கோச்சஸ் இருக்காங்க, ஆன்லைன் கோச்சஸ் இருக்காங்க, வெப்சைட்ஸ் இருக்கு. எல்லாத்துலயும் நீங்க வந்து ஒரு டெய்லி ஒரு ½ hour நீங்க செஸ்ஸுக்கு செலவு பண்ணீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் லைஃப். நீங்க வந்து ஒரு கூர்மை இல்லாத கோடாரியை வச்சு ஒரு மரத்தை 4 மணி நேரம் வெட்டுறது ஒண்ணுதான். அது ஒரு அரை மணி நேரம் கோடாரியை நல்லா தீட்டிட்டு அரை மணி நேரத்திலேயே அந்த மரத்தை வெட்டுறதுன்னா புத்திசாலித்தனம். ஸோ உங்களோட படிப்பு ஃபோக்கஸ்டா நல்லா டெவலப் ஆகும்னா நீங்க செஸ் விளையாண்டீங்கன்னா அதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப நீங்க ஒரு தடவை படிச்சாவே கிளாஸ் ரூம்ல டீச்சர் உங்களுக்கு பாடம் நடக்கும் போது ஒரு கவனிச்சு பார்த்தாவே உங்களுக்கு அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்காந்துடும். பரீட்சால போய் உட்காந்தீங்கன்னா கடை எழுதி முடிச்சிருவீங்க. அது இல்லாம அவர் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னா கிளாஸ்ல உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் மைண்டே வராது. அந்த ஃபோக்கஸ் மைண்ட் ஷார்ப் மைண்ட் உங்களுக்கு வரணும்னா யூ ஹேவ் டு பிளே செஸ். அதுதான் வந்து உங்களுடைய ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணும், உங்களோட ஸ்டெமினாவை டெவலப் பண்ணும். ஒரே இடத்துல உட்காந்து காலையில விளையாடுறீங்கன்னா உங்களோட அந்த முதுகு ஸ்டண்ட் எல்லாம் நல்லா பலமா இருக்கும். அதுதான் ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஒரு சர்ஜனா போனீங்கன்னா ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு 6 மணி நேரம் நிக்கணும். 6 மணி நேரம் நீங்கதான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்னா அந்த உடம்பு வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கணும்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் இருந்தாதான் அது வரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு அடித்தளம். நீங்க அந்த அடித்தளத்தை வந்து நல்லா போட்டு வச்சிருக்கீங்கன்னா பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த வகையில வந்து இந்த டோர்னமெண்ட் நடத்தி வச்சிருக்கோம். இதை சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்முடைய நித்யானந்தன் சார் அவர்களுக்கும் சிறப்பாக நடத்தி கொடுத்த அத்தனை ஆர்பிட்டர்ஸ்க்கும் நாங்கள் எங்களுடைய சவால் முதலில் அண்டர்-9 பாய்ஸ் இதுல கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு முதல் 15 பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கப்படும். 15வது நம்பர்
ரித்விக் மிஸ்ரா. Let's fast forward. Morning goes to Sai Krishna. Sai Krishna.